ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சக்கரவள்ளி கிழங்குல மெது வடை செஞ்சுருக்கேன். நல்லா மேலேருந்து நல்லா முறுமுறுன்னு உள்ளேருந்து நல்லா சாஃப்டாக. ஸோ இது நீங்கள் உளுந்து ஊற வச்சு செஞ்சால் கூட இந்த அளவுக்கு உங்களால் மெது வடையை செய்ய முடியாது. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் பிகினர்ஸ் கூட செஞ்சிடலாம். அந்த அளவுக்கு சூப்பரான இந்த மெது வடை நீங்கள் பொட்டுக்கடலை சட்னியோட டிப் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். அல்டிமேட்டாக இருக்கும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வடை செய்கிறதுக்கு முதல்ல ஸ்வீட் பொட்டேட்டோ நல்லா அலசிட்டு ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம். வேக வச்சு தோல் நீக்கின சக்கரவள்ளி கிழங்க ஃபஸ்ட்டு நல்லா மசிச்சிக்கலாம். இப்போ இதில் 1 கப் அளவுக்கு அரிசி மாவு, கிட்டத்தட்ட ஒரு 50 கிராம் அளவுக்கு எடுத்துக்கோங்க. அரிசி மாவு கொஞ்சம் கிறிஸ்பினஸ்க்காக, வடை கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கணும், அதுக்காக. மற்றபடி வேறு எந்த மாவும் சேர்க்க தேவையில்லை. இப்போ இதோட பொடியாக கட் பண்ண இஞ்சி, பொடியாக கட் பண்ண வெங்காயம். ஸோ பேசிக் நம்ம என்னெல்லாம் மெது வடைக்கு போடுவோமோ அது மட்டும்தான். க்ரீன் சில்லி, பச்சை மிளகா, கருவேப்பிலை கொஞ்சம் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழை, இடித்து வச்ச மிளகு, இது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா நம்ம பிசைய போகிறோம். தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ மாவு நல்லா ஒன்றா சேர்ந்த பிறகு லைட்டாக தண்ணி தெளிச்சிக்கிங்க, தண்ணி ஊற்ற வேணாம். லைட்டாக தண்ணியை தெளித்து பிசைய ஆரம்பிக்கலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம அந்த ஈரப்பதத்துலேயே முதல்ல மாவு ஃபுல்லாக ஒன்றா சேர்க்கணும். அதுக்கப்புறம் தான் லாஸ்ட்டாக தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா சும்மா தெளித்த மாதிரி போட்டால் போதும். மாவு இந்த அளவுக்கு பிசைஞ்சாயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்குங்க. தயிர் சேர்த்து மாவு மறுபடியும் பிசைஞ்சிக்கலாம். தயிர் அதிகமாக புளிச்சிருக்குன்னு அவசியம் இல்லை, ஓரளவுக்கு புளிப்பான தயிராக இருந்தால் போதும். அதான் நமக்கு இந்த மாதிரி வடையை பிடிச்சி தட்டி போடுற அளவுக்கு இருந்தால் போதும். இப்போது அடுப்பில் எண்ணெய் சட்டியை வச்சு எண்ணெய் ஊற்றிக்கிங்க. எண்ணெய் நல்லா சூடு வந்ததும் அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கிங்க. வடை மாவு எடுத்து கொஞ்சம் கையில் தண்ணியை தடவிட்டு நடுவில் புளியை போட்டு வடையை போட்டே வாங்க. அடுப்பை சிம்மில் வச்சுக்கிங்க. எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். இப்போ ஈஸியாக செஞ்சிடலாம், 10 நிமிஷத்து வேலை தான். சில பேருக்கு உளுந்து மாவில் வடை செய்ய வராது. நம்ம என்ன தான் எவ்வளோ தான் பார்த்து அரைச்சாலும், ஸோ எவ்வளோ நேரம் ஊற வச்சு அரைச்சாலும் நமக்கு அந்த வடை பதம் கரெக்டாக வராது. சில சமயம் ஹார்ட் ஆகிடும், சில சமயம் ரொம்ப எண்ணெய் குடிக்கிற மாதிரி ஆகிடும். ஸோ அந்த பிரச்சனையெல்லாம் இந்த வடைக்கு கிடையாது. ஈஸியாக நம்ம செஞ்சிடலாம். பிகினர்ஸ் கூட ஈஸியாக இந்த வடையை செஞ்சிடலாம். பருப்பு ஊற வைக்கணுன்ற அவசியம் இல்லை, ஈஸியாக செஞ்சிடலாம். இந்த வடை டேஸ்ட்டும் செம்மையாக இருக்கும். ஒரு மாதிரி இனிப்பு புளிப்பெல்லாம் கலந்து, நம்ம சக்கரவள்ளி கிழங்குல இனிப்பு இருக்கும், நம்ம போட்டுருக்கிற தயிர் புளிப்பாக இருக்கும். ஸோ பச்சை மிளகா, இஞ்சி, இதோட காரெல்லாம் சேர்ந்து வடை செம்மையாக இருக்கும். பாருங்கள், எடுக்கவும் ஈஸியாக வருது, தட்டியில் ஒட்டாது, உடையாது. வெறும் சக்கரவள்ளி கிழங்கு தான். நம்ம அரிசி மாவு கொஞ்சோண்டு சேர்த்துருக்கோம். எதுக்குன்னா இந்த கிறிஸ்பியாக இருக்கிறதுக்காக. மற்றபடி வேறு எந்த மாவும் இதில் சேர்க்கல. இப்போ சக்கரவள்ளி கிழங்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கு அடிக்கடி செஞ்சு கொடுக்கலாம். ஒரே மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது காரமாவோ இனிப்பாவோ என்னுடைய போட வீடியோவில்
நான் சக்கரவள்ளி கிழங்கு வச்சு குலாப் ஜாமுன் செஞ்சேன். ஸோ எங்கள் லிங்க்குள்ளே போனீங்கன்னா அந்த ரெசிபியும் பார்க்கலாம். நம்ம சில விஷயங்களை டீட்டெயிலாக சொன்னால் தான் மக்களுக்கு வந்து புரியும். நம்ம பேசிக்கிட்டே வேலை பார்க்குறதுனால வளவலன்னு பேசுகிறாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சொன்னால் தான் மக்களுக்கு புரியும். நிறைய பேருக்கு வந்து சின்ன பசங்களாக இருப்பாங்க, சமைக்கிற ஆர்வத்தோடு பார்ப்பாங்க, ஏதாவது ஒன்று செய்யணுன்ற ஆர்வத்தில் பார்ப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து புரிகிற மாதிரி நம்ம விஷயங்களை சொல்லணும். ஸோ அதுக்காக தான் கொஞ்சம் வீடியோலாம் நம்ம வந்து பேசி இந்த நல்லா விளக்கமாக பேசி போட வேண்டியதாக இருக்குது. நல்ல சமையல் தெரிஞ்சவங்களுக்கு டக்குன்னு புரிஞ்சுக்குவாங்க அடுத்தடுத்தது என்னன்னு. சமையல் தெரியாத சின்ன பசங்கள்லாம் இப்போ வந்து நிறைய பேர் வீடியோ பார்க்குறாங்க. ஸோ நம்மளும் ஏதாவது செய்யலாம்னு சொல்லிட்டு ஆர்வத்தோட, நிறைய குழந்தைங்க வந்து வீட்டிலையே நம்ம ஏதாவது செய்யணும்னு சொல்கிற ஆர்வத்தோடு இருக்கும்போது நம்ம அதுக்கான விளக்கத்தை கண்டிப்பாக கொடுத்து தான் ஆகணும். அதனால் வீடியோவில் கொஞ்சம் நேரம் நம்ம பேச வேண்டியதாக இருக்குது. ஸோ திருப்பி திருப்பி போட்டோன்னா நமக்கு நல்லா கிறிஸ்பியாக உள்ள வரைக்கும் நல்லா கிறிஸ்பியாகும். நமக்கு மெது வடை எப்படி இருக்குன்னா மேலே கிறிஸ்பியாகவும் உள்ள சாஃப்டாகவும் இருக்கும். அதே மாதிரி தான் இதுவும் வரும். மேலே நல்லா கிறிஸ்பியாக இருக்கணும், உள்ள கொஞ்சம் சாஃப்டாக இருக்கணும். ஸோ ஹார்ட் ஆகுறதுக்கான சான்சஸ் இதில் கிடையாது. அவ்வளோதான். வடை ரெடி ஆயிடுச்சு. வேகவும் ரொம்ப நேரம் எடுக்காது, டக்குன்னு வெந்துடும். லாஸ்ட் பேட்ச் போட்டேன், ஆனாலும் எண்ணெய் அப்படியே இருக்கு பாருங்க. எண்ணெய் கொஞ்சம் கூட இந்த வடை குடிக்காது. ஸோ நம்ம ஊற்றின எண்ணெய் அப்படியே இருக்கும். அவ்வளோதான், அருமையான மெது வடை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஸோ சக்கரவள்ளி கிழங்குல நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு ரெசிபியோட உங்களை சந்திக்க வரையும் உங்கள்கிட்ட விடைபெறுவது உங்கள் நிஷா. எங்கள் சேனல் லாஸ்ட் வரைக்கும் பார்த்தவங்க அனைவருக்கும் மிக்க நன்றி. பாய்.